இந்தியாவுக்கு காலங்காலமாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனை அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டோட T20 கிரிக்கெட் ஆடுவது. அதை தவிடுபடியாக்கிட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களால இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிவ்யூவில் ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்ப்பது சூரியகுமார் யாதவோட அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ். 28 பாலில் 51 ரன். இந்த பார்பேடோஸ் பிச்சில் அதோட வேல்யூ இன்னும் கணிசமாக ஒரு இரட்டிப்பு மடங்கு அல்லது ஒரு 5 மடங்கு நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடும். ஏன்னா 47 ரனில் தோத்தாங்க ஆப்கானிஸ்தான். இந்தியாவோட 181 வே அபோவ் பார். அண்ட் அதுக்கு மிக முக்கியமான காரணம் சூரியகுமார் யாதவ். டாஸை வென்றால் 2 டீமும் பேட்டிங் செய்யக்கூடும், செய்ய ஆசைப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் ரோஹித் சர்மா டாஸை வென்று அவங்க பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. ரோஹித் சர்மா 13 பாலில் 8 ரன். அவர் நெவர் காட் கோயிங், அவுட் ஆனார் அடிக்க போய். விராட் கோலி ரொம்ப நேரம் நிறுத்தி நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு அன்கேரக்டரிஸ்டிக் ஃபால் ஷாட் வைட் லாங் ஆஃபில் ராஷித் கானோட பந்தில் அவுட் ஆனதை பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சருங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரிஷப் பந்தை பற்றி பேசணும். அவருக்கு ஒரு லெட் ஆஃப் கிடச்சிது. 11 ரன் இருக்கும்போது நவீன் உல்லக்கு ஒரு கேட்ச் விட்டார். இருப்பினும் அவர் எந்த மைண்ட் செட்டோட ஆடியிருக்காரோ இந்த டோர்னமெண்ட், அந்த அட்டாக் மைண்டட் பேட்டிங் காமிச்சார். 20 ரன் அதிவேகமாக அடித்து அவுட் ஆனாலும் அவரோட வேலையை ஏறத்தாழ நல்லா செஞ்சார். பவர் பிளேயில் நீங்கள் இஃப் யூ டோன்ட் கெட் அ ஹெட் அஸ் எ டீம், இந்த உலகக்கோப்பையில் நீங்கள் ரொம்ப பின்தங்கி போயிடுவீங்க அப்படிங்கிறது எல்லா மேட்ச்சில் நம்ம பார்க்குற கதை. ஸோ பவர் பிளேயில் இந்தியா பயங்கரமாக அடித்து தூள் கிளப்பலனாலும் ஒரு நல்ல டோட்டலுக்கு போனதுக்கு ரிஷப் பந்தோட அதிரடி பேட்டிங்கும் காரணம். சரி, அவர் அவுட் ஆகிட்டார் ஒரு பக்கம். ஆனால் சூரியகுமார் யாதவ் அமேசிங் பேட்டிங். அதாவது ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஷிப். வெறும் அடித்து ஆடுவது மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு போட்டியில் யுஎஸ்ஏவோட பிரமாதமாக நிறுத்தி நிதானமாக ஆடி கொண்டு போனதை பார்த்தோம். பட் இது வேறு விதமான ஒரு அற்புதம். 360 டிகிரி மாயாஜாலம் மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட 180 டிகிரிக்கு கட் பண்ணிட்டார் அவரோட பேட்டிங். எந்த ஷாட்ஸ் தேவையோ அதை பிரமாதமாக ஆடினார். மிக முக்கியமாக அவரோட மேட்சப் ராஷித் கானோட அவருக்கு ஃபேவரபிள் மேட்சப் இருக்குங்கிறது நம்ம இதுக்கு முந்தைய வீடியோலையும் பேசியிருந்தோம். இங்கேயும் அவ்வாறே நடந்தது. தொடர்ந்து ராஷித் கானை அதிரடியாக தாக்கினார். அண்ட் அவர் 160 170க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது ராஷித் கானுக்கு எதிராக. அண்ட் அவுட்டும் ஆனதில்லை. அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்வீப் ஷாட்ஸோட பிரயோகம் பார்த்தோம். அண்ட் நம்பர் 8 வரைக்கும் இந்தியாவோட இந்த டிராவிட் ரோஹித் காம்பினேஷனில் நம்பர் 8 வரைக்கும் அந்த பேட்டிங் கொண்டு போவதனால அந்த டெப்த் இருக்குது. அந்த டெப்த் இருக்கிறதுனால அந்த இன்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் அடித்து ஆட ஹார்திக் பாண்டியாவும் ஒரு குரூஷியலான ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பின்னாடி உங்களுக்கு நபர்கள் இருக்காங்க ஆடுவதற்குன்னு. அதனால தான் விராட் கோலி கிட்டேருந்தே இன்னும் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்ஷிப்கான ஒரு முயற்சி நம்ம ஐபிஎல்லில் பார்க்க முடிஞ்சது. அது தொடர்ந்து பார்ப்போம். ரோஹித் சர்மா 50 ஓவர் வேர்ல்ட் கப்லேருந்து அவ்வாறு ஆடி வருகிறத நம்ம பார்க்குறோம். ரிஷப் பந்த் அதை செய்கிறாரு. சிவம் தூபே அவரோட ஷார்ட்ஸ் தேல செஞ்சார். இதோட ஒரு சம் டோட்டல் இம்பேக்ட் 181 அப்படிங்கிற ஒரு பெரிய டோட்டல். சரி, இதுக்கப்புறம் போலிங்கில் இருக்கிற சேலஞ்சஸை எதிர்கொள்வதற்கு வேறு யாருங்க இருக்கவே இருக்காரு? ஜஸ்பிரித் பும்ரா. 13 ரன் கன்சீட் பண்ணாங்க இந்தியா முதல் ஓவரில் ஆர்ஷ்தீப் வழியாக. ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இறங்கி அடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா நிறைய ஸ்லோவாக வர பந்துகள். ஸோ நீங்கள் உங்களுக்கும் பந்துக்கும் இருக்கிற இடைவெளியை குறைச்சிட்டு அடிக்கணும், ஏர்லியாக மீட் பண்ணணும், கான்டாக்ட் பாயிண்ட்ஸை இன்னும் செழுமையாக்கணுங்கிற முயற்சி ஐடியா நல்லது தான். ஆனால் ஜஸ்பிரித் பும்ரா அவரோட ஸ்லோவர் பால் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்லோவர் பால் கிடையாது, ஒரு ஆஃப் ஸ்பின்னரோட குவிக்கர் பால். அண்ட் அந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ்லி ஸ்லோ பிச்சில் அடித்து நல்ல ஃபாஸ்டிஷ் ஆஃப் பிரேக்ஸ் போட்டார். அண்ட் அதற்கு ஏகப்பட்ட பே ஆஃப். இமேஜின் அவரோட ஓவரால் அனாலிசிஸ் 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் 7 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஜஸ்பிரித் பும்ராவை ரோஹித் சர்மா கையாளும் விதம் ரொம்ப நேர்த்தியானது. அவர் ரொம்ப பதிவீசாக எங்கே தேவையோ அங்கங்கே அவர் ஒரு ப்ரெஷியஸ் ஒரு வறட்சி பகுதியில் தண்ணீரை எவ்வளோ சிக்கனமாக செலவழிப்பாங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாரு பும்ரா. ஸோ பும்ரா ஒரு விக்கெட் எடுத்தார் குர்பாஸை. அதுக்கப்புறம் அழகாக அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்தார். அக்ஷர் பட்டேலும் அவரோட வேலையை கச்சிதமாக செஞ்சார். ஆரம்பத்திலே ஒரு விக்கெட் மெய்டனோட துவங்கினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இடையில முகமது நபி போன்றவர்கள்லாம் ஜத்ரான் போன்றவர்கள் கொஞ்சம் அடித்து ஆடினதை பார்த்தோம். அது பத்தாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா குல்தீப் யாதவோட செலெக்ஷன் அகெயின் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மாவோட விஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்று. 4 ஸ்பின்னர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா கெரீபியன் சர்ஃபேஸஸில் தேவைப்படும் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்தில். அண்ட் இன்றைக்கி குல்தீப் சிராஜுக்கு பதிலாக அவர் 2 விக்கெட் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் கேம் டைம் கிடச்சிது. அக்ஷர் பட்டேல் டுவர்ட்ஸ் தி எண்ட் பேட்டிங்லேயும் கொஞ்சம் ரன் அடித்தார், ஒரு 12 ரன் அடித்தார். பவுலிங்லேயும் அவர் தூள் கிளப்பினதை பார்த்தோம். ஹார்திக்கு பவுலிங் கிடச்சிது. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விக்ட்ரி 47 ரனில். அண்ட் 3 மேட்ச்
3 வெவ்வேறு பிச்சஸில் ஆடும் இந்த தருணத்தில் இந்தியாவுக்கு அபாரமான ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்தியா அடுத்தது பங்களாதேஷ் ஆட இருக்காங்க 22ஆம் தேதி. பிறகு 24ஆம் தேதி ஆஸ்திரேலியா கூட. மறந்துட வேண்டாம், ஃபைனலுக்கு இந்தியா சென்றார்கள்னா திரும்ப இந்த பார்பேடோஸ் பிச்சில் தான் ஆட வேண்டியது வரும். ஸோ ஃபைனலுக்கு இந்தியா போவாங்கங்கிற நம்பிக்கையோட அணுகும் பட்சத்தில் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய தெம்பை தரும். இந்த பிச்சில் எப்படி ஆடணும், எப்படி அடாப்ட் பண்ணணுங்கிறது 2 பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸஸில் இந்தியா நிரூபணம் செஞ்சுருக்காங்க. எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவோட அப்சல்யூட்லி ஜீனியஸ் பேட்டிங், அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா அவருக்கே உரித்தான அபாரமான பவுலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சி பாருங்கள். கெத்திஸ்ட் கிரியேட்டிவ் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.